வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான செய்தி, தென் மாநிலங்களுடைய மாநாடு இன்னைக்கு நடந்தது. அதில் அமித்ஷா கலந்துருக்கார். விஜய், நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் அந்த தலைப்பு போடுறதுலேயே ஆங்கிலத்தில் தான் போடுவாங்க, அதுக்கப்புறம் ஹிந்தி இதெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்லேயே முதலிடம் கொடுத்துருக்காங்க. அப்போ மத்திய அரசாங்கம் ஓரளவு மதிக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த ஜெய்ஹிந்த் இந்த பிரச்சனையில் அவங்க தமிழில் முதல்ல போட்டுக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் எதிர்ப்பு இல்லை. வந்தே மாதரம் பாடணும், அதுக்கப்புறம் ஜனகன மனதி பாடணும், இது ரெண்டு தான் எங்களுடைய கோரிக்கை. எதை முன்ன பாடுறோம் எதை பின்ன பாடுறோம் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் கவலைப்படவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெருந்தன்மையோடு. இங்கே இருக்கிற இந்த திமுக காரன் தான் அதை முன்னாடி போடல, இது முன்னாடி வெக்கங்கிட்ட பயிலுங்க, கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்லை. அதை ஒரு இஷ்யூ ஆக்கி அதை முன்னாடி போடணும், இது இப்போ பின்னாடின்னு கொண்டு வரணும். அவங்க அந்த எண்ணத்தோடு இல்லை. இப்போ கூட அதை தான் சொல்கிறாங்க. அந்த மாநாட்டில் கூட எல்லாம் இந்த மாதிரி இருக்காங்க. விஜய்க்கு ரொம்ப மரியாதை கொடுத்துருக்காங்க. விஜய் பக்கத்தில் உட்காந்துறாரு. உட்காந்த உடனே டிகே சிவகுமார் ரொம்ப நெருக்கமாக பேசுகிறார். அதனால் நம்ம மாநில முதலமைச்சருக்கு மரியாதை கொடுக்குறாங்கங்கிறது நல்ல விஷயம். அதில் விஜய் சில கோரிக்கைகளை வச்சுருக்காரு. அதை பற்றி பார்ப்போம். என்னென்ன கோரிக்கையை சொன்னாங்கன்னா, மெட்ரோ ரயில் அதை ஓசூருக்கும் பெங்களூருக்கும் வைக்கணும். இந்த ஓசூருங்கிறத பார்த்திங்கன்னா அது இந்த மாவட்டம், கிருஷ்ணகிரி ஒரு மாவட்டம். அதனுடைய பார்டரில் ஓசூர்லேருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 30-40 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு பெங்களூர் வந்துடும். அது ரொம்ப இதானது. அதுக்கும் இதுக்கும் மெட்ரோ வச்சோம்னா நல்லா வர்த்தகம் பெருகும். இப்போ கூட இதெல்லாம் வைக்கணும், அங்கே விமான நிலையம் வைக்கணும்னுலாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதனால் விஜய் அந்த கோரிக்கை வச்சது நியாயமான கோரிக்கை, நல்ல கோரிக்கை. மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுக்கும் வைக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீட்டை பற்றி அங்கே சொல்கிறாரு. யாரோ விஜய்கிட்ட நீட்டை பற்றி தப்பாகவே சொல்லி வச்சுருக்காங்க. நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்க வேண்டும்னு கேட்குறாரு. அது திமுககாரன் சொல்கிறது. நீங்கள் நீட்டுக்கு விளக்க கேட்குறீங்களே, படிக்கிற மாணவர்கள்ட்ட இதை கருத்து கேட்டிங்களா? படிக்கிற மாணவர்களோட பெற்றோர்கள்ட்ட கருத்து கேட்டிங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்கு வேணும்னு. எத்தனையோ பேர் ரஷ்யாவில் படிக்கிறதா ஐடியா வச்சுருப்பாங்களா? இங்கே நீட்டு மார்க்கு கேட்பானே, என்ன பண்ணுவீங்க? எல்லாம் யோசிக்கணும்ல. மற்ற மாநிலங்களில் நீட்டு மார்க்கு கேட்பாங்களே, தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்கு வாங்கிச்சிட்டா எப்படி இது பண்ணணும்? அவர் சொல்கிறார் +2 அந்த மார்க்கின் அடிப்படையில் இப்போ இதில் கொடுக்கணும். இது தனியார் மருத்துவக் கல்லூரி வச்சுருக்கிறவங்களுக்கு ஆதரவாக பேசுகிற விஷயம். திமுககாரன் கோடிக்கணக்கில் அவங்ககிட்ட லஞ்சத்தை வாங்கிட்டு பேசுவான். தனியார் பள்ளி +2 மார்க்குன்னா 40 மார்க்குக்காரனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுவான் தனியார் மருத்துவக் கல்லூரி. அப்போ மருத்துவக் கல்வியின் தரம் குறைஞ்சிடும். அப்போ என்ன ஆகும்? இப்போ எலான் மாஸ்கெல்லாம் படிக்காதாங்கிறாரு மருத்துவத்தை. எல்லாம் டாக்டர்ஸ் பூரா டாக்டர்ஸ் வந்துடுவாங்கிறாரு. அப்புறம் இவங்க இது ரோபோ டாக்டருங்க தான் நீ ஆப்ரேஷன் பண்ணுவாங்க வருங்காலம், அப்படி மாறப்போகுதுங்கிறாரு. அப்போ நீங்கள் இருக்கிற வரை நல்ல மாணவர் +2 மார்க்குன்னு சொல்கிறீங்க, ஒரே சிஸ்டமாக வச்சுருக்கீங்க. சிபிஎஸ்சின்னு ஒன்று வச்சுருக்கீங்க, மெட்ரிக்குன்னு ஒன்று வச்சுருக்கீங்க, அப்புறம் ஸ்டேட் சிலபஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கீங்க. நம்ம மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு தனி இதில் படிக்கிறான். எல்லாத்தையும் ஒன்றா ஒரே கல்வி திட்டத்தில் அவ்வளோ பேரும் படித்தானாலும் நீங்கள் +2 சொல்லலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள். அதனால் நீட் கட்டாயம் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஆப்ரேட்டர்ஸ்கிட்டேருந்து அவங்ககிட்டருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றும். அரசியல்வாதிகள் எல்லாம் எதுக்கு மெயினாக இப்போ சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீட் வந்துட்டால் சிஎம் கோட்டான்னு கொடுப்பாங்க. அதில் நாம் 10 சீட்டு 20 சீட்டுன்னு அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதனால் உங்கள் நினச்ச ஆளுக்கு எம்பிபிஎஸ் வாங்கி கொடுக்கலாம். அப்படி தான் ஒரு காலத்தில் நடந்தது. கருணாநிதி கட்சிக்காரருக்கு பூரா எம்பிபிஎஸ் வாங்கி கொடுத்தாரு. 40 அட்டம்ப்ட் அடித்தாலும் சரி, கட்சிக்காரவனா மாவட்ட செயலர் உன் பையனா இருந்தா அப்படின்னு போட்டு கொடுப்பாரு. உங்கள் சொத்தை தூக்கி கொடுக்குற மாதிரி ஊராஞ்சொத்தில் குளிர் காயிலுது. அப்படி அதெல்லாம் டிஎஸ்பி போஸ்டெல்லாம் கருணாநிதி நினச்சாலுக்கு கொடுப்பாரு. நீ இதை மட்டும் பாஸ் பண்ணிட்டு வாடாம்பார். ஆனால் ஒரு பொறுப்போட வருங்காலத்தில் ஒரு முக்கிய பதவிக்கு போகிறானே, அவன் தகுதி உள்ளவனாக இருக்கணுமே அப்படின்னு நினைப்பாரு. சுயநலம். கட்சிக்காரனுக்கு கொடுத்து நம்ம கட்சிக்கு அவன் சேவை செய்யணும்.
நாட்டை பற்றி கவலையே கிடையாது கருணாநிதிக்கு. அது மாதிரி விஜய்க்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீட்டுங்கிறது இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டு இருக்குது, இந்தியா முழுவதும் போயிட்டு இருக்குது, சுப்ரீம் கோர்ட் வரை அது போயிடுச்சு. அந்த கோரிக்கை நீங்கள் வச்சிங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிங்கிறது தான் அவருக்கு அந்த நீட்டு விஷயத்தில் நம்ம சொல்லக்கூடிய அறிவுரை. தனி நிதி இதில் சுயாட்சி வேணும் மாவட்டங்களுக்கு, தென் மாநிலங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. சுயாட்சி வேணும், முதல்ல நீங்கள் வந்துக்கிட்டு வரி விதிக்கிற இதையே இழந்துட்டு நிற்கிறீங்களே, வரி விதிக்கணும் அப்படின்னு முதல்ல இது பண்ணுங்க. ஜிஎஸ்டின்னு போயிட்டீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து விதிச்சுட்டு உங்களுக்கு பிச்சை போடுறாங்களே, அந்த வரி விதிக்கும் உரிமையை இழந்தது மிகப்பெரிய மோசமான விஷயம். அதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசலாம். மற்றபடி நீட்டு கோரிக்கையை தவிர விஜயை வைத்த மற்ற கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை. சிவகுமார் ரொம்ப இதாக பேசியிருக்காரு பக்கத்தில். இன்னைக்கு கூட அறிக்கை விட்டுருக்காரு சிவகுமார். அந்த மேகுதூதான கெட்டதே உங்களுக்காகத்தாங்கிறார். யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு. எவ்வளோ இதுன்னு கேட்டால், நாங்கள் 5-6 டீம்ஸ் தண்ணி எடுத்துகிட்டு பெங்களூருக்கு, மிச்சத்தெல்லாம் உங்களுக்கு விட்டுருவோம். அப்போ இவங்க ஒரு நதி, இயற்கையில் ஓடக்கூடிய நதி, அதை அடைச்சி வச்சுக்கிட்டு இவங்க காலில் விழுந்து நம்ம வாங்குறவங்கிற நிலைமையை உருவாக்குறான் இதில் இருக்கிறவங்க. அங்கே காட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் காட்டில் போய் மான் வேட்டைக்கு போயிருக்கான், அவனை பூரா சுட்டுருக்காங்க. அவங்களுக்கு தமிழ்நாடுல சேர்ந்தவனாலே ஒரு வெறி. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் மேலே காவேரி விஷயத்தில் மிகப்பெரிய வெறி. ஜெயலலிதா அவர்களை என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்களுக்கு எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க தெரியுமா? ஜெயலலிதா கன்விக்ஷன் ஆனதுக்கு முக்கிய காரணமே அங்கே கர்நாடகாவில் நடந்தது தான். ஒரு கர்நாடகா ஜட்ஜு அதுக்கு தீர்ப்பு கொடுத்ததுனால தான். அவர் மேலே கோபமே. காவேரி விஷயத்தில் இந்த அம்மா மிக கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்க, இவங்களை பழி வாங்கணும்னு தான் பண்ணாங்க. இல்லைன்னா அது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டா? குன்கா கொடுத்தது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டா? 71 கட்டின வீட்டை அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா அப்படி பார்த்துக்கங்க. அப்போ மொத்தம் அது ஒரு இதான ஜட்ஜ்மெண்ட்டு. பழி வாங்கும் அடிப்படையில், ஜெயலலிதா மேலே பழி வாங்கும் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. அதனால் இவர்களுக்கு தமிழர்கள்னாலே ஒரு வெறுப்பு. 1 கோடி தமிழன் இருக்கான் பெங்களூரில். அங்கே நினச்சாங்கன்னா தமிழன் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது, எதுவுமே செய்ய முடியாது. அதனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். டி.கே. சிவகுமார் அவர் பேசுகிற விஷயத்தை எல்லாம் நாம் நம்பக்கூடாது. மற்றபடி விஜய் வைத்த கோரிக்கைகள் தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் அங்கு நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம், தமிழுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம், இதெல்லாம் அதிகமாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அடுத்து பாவ மன்னிப்பு கேட்டிருக்கார் ஒருத்தர். யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வருது பொன்முடி. யாருடைய மனது புண்பட்டிருக்குமே ஆனாலும் என்னுடைய குளமார்ந்த வருத்தத்தையும் மன்னிப்பையும் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். என்னென்ன வார்த்தைகள் பேசினார். அந்த ஓசியில் பஸ் விட்டதுன்னா, ஓசியில் பஸ்ஸில் போடுறீங்களா? ஓசியில் நம்ம உங்கள் அப்பன் விட்டு சொத்தை கொடுத்த மாதிரி, திமுககாரன் சொத்தை உங்கள் அப்பன் விட்டதில் இருந்தால் கொடுக்குறீங்க. ஓசி பஸ்ஸு அரசாங்க பணத்தில் கொடுக்குறீங்க. அதை என்னமோ இவங்க வீட்டிலேருந்து கொடுத்த மாதிரி ஓசியில் போடுறீங்களா அப்படின்னாரு. சனாதனத்தை பற்றி எவ்வளவு கிண்டலும் கேலியும் அது பண்ணார். சைவர்களையும் வைஷ்ணவர்களையும் பிரித்து கொச்சையாக பேசினார். கொஞ்சம் நெஞ்சம் அநியாயமாக பண்ணீங்க. கடைசி அவர் மனைவி அவர்கிட்ட சொல்லி, இவ்வளவு தண்டனையும் உங்களுக்கு கிடைத்தது தெய்வ குற்றம், கடவுள்களை எல்லாம் நீங்கள் இது பண்ணி பேசினது தான், கிண்டல் பண்ணதெல்லாம் குற்றம்னு மனசு மாறி அதுக்கப்புறம் வீட்டிலேயே பூஜை வச்ச தொட்டு கும்பிட்டார். இப்போ அதனால் நான் எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்கிறேன். என் பேச்சால் உங்கள் யாவரையும் புண்படுத்தி இருந்தால்னா எவ்வளவு கேவலமாக நீங்கள் மட்டுமாயா புண்படுத்தினீங்க? திராவிட இயக்கமே அப்படி தான் இப்போது பேச்சால் துன்பப்படுத்தினது. அடுத்து கருணாநிதி அதே மாதிரி தான். எவ்வளவு கிண்டல் அடித்தார். கடைசி பேசாமல் உட்காந்தார்ல 1.5 வருஷம், தள்ளு வண்டியில் உட்காந்தார்ல, அதெல்லாம் தண்டனை, இறைவன் கொடுத்த தண்டனை. அப்போ இவருக்கு நான் கேட்குறேன், பொன்முடிக்கு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்குறீங்களா? முதல்ல ஆரஞ்சு வீட்டை போய் மன்னிப்பு கேளுங்க. சட்டசபையில் கவர்னர் அவர் உள்ள வரும்போது வெளியில் போகும்போது போடா அப்படின்னு கடையை காமிச்சிங்களே, ஆரஞ்சு வீட்டை எப்போ மன்னிப்பு கேட்க போகிறீங்க? நீங்கள் மட்டும் மன்னிப்பு இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், மன்னிப்பு எங்களுக்கு தேவையில்லப்பா. நீ அளவுக்கு அதிகமாக நீ சொத்து சேர்த்தீங்கல்ல, காலேஜ் லெக்சரராக இருந்த சொத்தை தவிர வேறு என்ன சொத்து சேர்த்தீங்களோ அவ்வளவையும் அரசாங்கத்துக்கு கொடுத்து விட்டு பாவ மன்னிப்பு கேளுங்க. உங்கள் தலைவரை பாவ மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள்.
உதயநிதியை பாவ மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். அளவுக்கு தவறாக சம்பாதிச்ச அத்தனை சொத்தையும் அரசாங்கத்துக்கு கொடுக்க சொல்லுங்கள், மக்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள். நரகம்தான் உங்களுக்கு. வாழும் நாட்களிலேயே நரகத்தை பார்ப்பீங்க. உங்கள் தலைவரும் சரி, குட்டி தலைவரும் சரி, திமுகவில் இருக்கிற மந்திரிகளெல்லாம் சரி, எவனை லட்சக்கணக்கான கோடியை இது பண்ணி நாட்டை கடங்கார நாட்டை ஆக்கி வச்சுருக்கீங்களே, எல்லோரும் அந்த சொத்துக்களை திருப்பி கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். சும்மா பேசுனதுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கிடைச்சது இல்லை. துபாயில் போய் 200 கோடியில் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்களா உங்கள் பையனுக்கு? அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்டீங்களா? சம்பாதிச்ச சொத்துக்கு என்ன பாவ மன்னிப்பு? ஒவ்வொரு திமுககாரனுக்கும் இதுதான் தண்டனை. நாட்டில் அத்தனை சொத்தையும் கொடுத்து விட்டு பாவ மன்னிப்பு கேளுங்கய்யா நீங்கள்லாம், அப்படிங்கிறது தான். இப்போ சட்டசபையில் என்ன வச்சு மந்திரி சொல்கிறார் ராஜ்மோகன், திமுககாரன் ஒரு ஜெயக்குமார் ஒருத்தர் உடம்பு ஏதோ ஒரு ஊர், அவர் சொல்கிறாரு அந்த ஜெயக்குமார் எங்களை போட வாடான்னு பேசுகிறார், அடிக்க வரார் அப்படிங்கிறது. உரிமையில் பேச இதெல்லாம் அவனுக்கு திமுககாரனுக்கு சகஜையா. நீ என்ன பண்ணுங்க, கேமரா கரெக்டாக சொல்லி வச்சுருங்க, என்னென்ன பேசுகிறானா ரெக்கார்ட் பண்ணுங்கள். திமுககாரன் அடிக்க வரானா ரெக்கார்ட் பண்ணு, உரிமையில் பேசுகிறானா ரெக்கார்ட் பண்ணி ரீல்ஸ் போடு. எவன் அநியாயம் பண்ணுறானா எடுத்து ரீல்ஸாக போடு. அவ்வளோ பேர் நீங்கள் லட்சணத்தை பார்க்கட்டும். அப்புறம் எதிரே பேசுனா அமைதியாக இருந்து பேரை கொண்டு வாங்க. இதே வேலையை தான் கருணாநிதி பண்ணது. இவங்க பேசுகிறதுன்னா ஸ்டாலின் அனுமதியோடு தான் பேசுகிறாங்க. கட்டவாரத்தில் பேசு, அடிக்கப்போ, சட்டசபையை நிம்மதியாக நடக்க விடாதே, அப்போ தான் விஜய் பயப்படுவார், இவன் கட்சியை விட்டு ஓடிடுவாருங்கிறதுக்காக இந்த கூட்டம் போடக்கூடிய சதி திட்டம் தான் இது. இதே சதி திட்டத்தை கருணாநிதி எம்ஜிஆர் இருக்கும்போது 77 ஏன் வேஷ்டி கட்டினா, ஏன் கெட்ட வார்த்தையில் பேசினான், பயந்துட்டு எம்ஜிஆர் ஓடுவார்னு பேசினான். எம்ஜிஆர் தாமரக்கனி உருவாக்கினார், நெகமம் கந்தசாமி உருவாக்கினார், பதிலுக்கு பதில் அடித்தார். கெட்ட வார்த்தையில் பேசுகிறது ஒன்றுக்கும் இது அது மாதிரி உருவாகணும். விஜய் அவர்கள் நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையாக போகிறீங்க, அவர் கருணாநிதி ரொம்ப திட்டாதீங்கிறீங்க, சாரிங்கிறீங்க, அது உதவாது. எதிரி நமக்கு எதை காமிக்கிறான், துப்பாக்கியை காமிக்கிறான். அவன்கிட்ட போய் அகிம்சாவை போதிச்சா என்ன அர்த்தம்? அகிம்சாவுக்கு அருகதை இல்லாதவர்கள், தகுதி இல்லாதவர்கள் இவங்க. இவனுக்கு அடிக்க அடி, உதைக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறான்னா திருப்பி கேட்கணும். அவனை இந்த கேமராவில் நீங்கள் எடுக்கக்கூடியதை வச்சு விர்ச்சுவல் வேரியஸை வச்சு எல்லா இடமும் போடுங்க. இந்த லட்சணத்தில் பேசுகிறாங்கன்னு போடுங்க. அதனால தான் இவங்க கிளாஸ் எடுப்பாங்க. கருணாநிதி இருக்கும்போது இவங்ககிட்ட காவல்துறையிட்ட உளவு பிரிவிட்ட இவங்க கண்டுபிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, அத்தனையும் சொல்லிக் கொடுத்தவர் கருணாநிதி. கெட்ட வார்த்தையில் பேசணும், எப்படி இதெல்லாம் வைக்கணும். அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அதனால் திமுககாரன் திருந்த மாட்டான் அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்க. இவங்களுக்கு காரு வயிறு எரியுது. எனக்கு என்ன வயிறுனா, உழைத்து சம்பாதிக்கணையா. அரசாங்க இதில் பதவியெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அனுபவிக்கணும்னு நினைக்காதீங்க. அரசாங்க பணி அது ஒரு பொது பணி, பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய பணி. ரொம்ப இதுவாக பண்ணணும். இப்போ பாருங்கள், 8 மாடல் காரை செலக்ட் பண்ணுறாங்க. இதில் எந்த மாடலை வாங்கணும் எம்எல்ஏக்களுக்குன்னு வயிறு எரியுதுப்பா. 8 மாடல் கார் இதில் தேவையா உங்களுக்கு? நான் ஏற்கனவே சொன்னேன், அம்பாசடர் காரில் போனோம் இல்லையா முதலமைச்சர் எம்ஜிஆர். அவர் ஒன்று எழுதும்போது என்ன எழுதுவார், ஐயோ மக்கள் பணம். அவர் கடைசி சாகும்போது கூட அவருடைய நினைவு இல்லத்தை பற்றி எழுதும்போது என்ன சொல்கிறாரு, என் நினைவு இல்லத்துக்கு மக்கள் பணத்தை எடுக்காதீங்க, என் வாடகை வருது, எங்கள் வீட்டு வாடகை, இது கடை வாடகை, அந்த இதை எடுத்து எடுங்கன்னு. ஒரு பைசா கூட மக்கள் பணத்தில் செலவு பண்ணக்கூடாதுன்னு நினச்ச தலைவர்கள் இருந்தது. அதனால தான் சொல்லி 8 மாடல் கார் பார்க்குறீங்களே, அதில் நிறைய எம்எல்ஏக்களுக்கு 2 பென்ஸ் கார் இருக்கான். 3வது இதை போய் தேடுறாங்க. இனோவா வாங்கணுங்கிறாங்க, 25 லட்சத்தை வாங்கணுங்கிறாங்க எல்லா எம்எல்ஏக்களும். எவனும் தகுதி இல்லாதவன். நீங்கள் எலெக்ஷன் அஃபிடவிட் எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் கோடீஸ்வரர்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அதுவும் மாடல் கார் தேடுறது மிக மோசமான விஷயம். இதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாம் சொல்கிறது நம்மளுடைய கடமை, செய்வதும் செய்யாததும் விஜயுடைய உரிமை. இப்போ இவர் விசிகே பல தடவை சொன்னேன், விசிகே பற்றி அவங்கள சேர்க்காதீங்க, மற்ற ஜாதிக்காரங்க இதெல்லாம் பகை வரும், அவங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு. இப்போ தான் விஜய்க்கு புரிஞ்சிருக்கான். வன்னியை கூப்பிட்டு ஆதவர்ஜனை கூப்பிட்டு விசிகே கழட்டி விடுங்கன்ட்டாரான். அவர் வன்னியரசை தூக்கிடுங்கன்ட்டாரான். சும்மா இருக்க மாட்டாங்கள்ல. மற்ற ஜாதிக்காரனோட இதை உருவாக்கி பதவி இருக்குதுன்னு சொல்கிறாருல்ல, நாங்கள் தான் ஆளுங்கட்சிங்கிறாரு.
2 எம்எல்ஏகளை வச்சுட்டு அப்போ மற்ற ஜாதிக்காரவங்களெல்லாம் எதிராக தூண்டி விடுவார், வெளியிலே தெரியாது. இன்னும் எத்தனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணியிருப்பார், டெய்லி கேளுங்க, பண்ணிக்கிட்டு இருப்பார். அவ்வளவும் கெட்ட பஞ்சாயத்து. கெட்ட பேர் போனால் விஜய்க்கு வரும், மற்ற ஜாதிக்காரங்க பேரில் கெட்ட பேர் வரும். இப்போவாச்சும் முடிவு பண்ணிங்களே, சீக்கிரம் அமுல்படுத்துங்க. இந்த ஜாதி பேரில் கட்சி வச்சுருக்கணும் புறம் உள்ளேயே விடாதீங்க. சீக்கிரம் இடைத்தேர்தல் வந்த உடனே உங்கள் சொந்த இதில் ஜெயிக்கிறதுக்கு வழியை பாருங்கள். அதிமுகலேருந்து ஆட்களை கொண்டு வந்தாலும் பரவாயில்லை, திமுகவிலிருந்து ஆட்களை கொண்டு வந்தாலும் பரவாயில்லை. இவர்களெல்லாம் ஒதுக்கி வையுங்க, நாட்டையே கெடுத்துருவாங்க. ஜாதி பேரை சொல்லி நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களையும் கெடுத்துருவாங்க. வன்னியரசெல்லாம் அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். ஆனால் ஒரு இதில் போய் கட்ட பஞ்சாயத்தில் போய் ஒருத்தன் வீடு ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ தான் நானே ஃபோன் பண்ணி சத்தம் போட்டேன், இல்லை சார் நான் போயிடுறேன் அப்படின்னாரு. அவரை கொண்டு போய் மந்திரி ஆக்கியிருக்காங்க. என்ன கொலை வழக்கில் ஆய்வு தண்டனை அடைஞ்சவர், அவரை கொண்டு போய் மந்திரி ஆக்குறீங்க. அதனால் விசிகா சகவாசமே வேண்டாம் அப்படிங்கிறது தான் விஜய்க்கு நாங்கள் கூறும் அறிவுரை. அவங்கள கழட்டி விடுவதற்கு அத்தனை ஏற்பாடுகளையும் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சியான செய்தி. எனக்கு ஒன்றும் திருமாவளவன் எதிரி இல்லை. இப்படி ஒரு ஜாதி வெறி பிடிச்சி இதெல்லாம் பண்ணி அந்த நாடக காதலெல்லாம் கொண்டு வந்ததே அவர் தான். ஒவ்வொருத்தனுக்கும் சொல்லி 10 எஃப்ஐஆர் வச்சுக்க, 12 எஃப்ஐஆர் வச்சுக்கன்னு சொன்னது பூரா அவ்வளோதான். எல்லாவற்றையும் ஜாதியின் அடிப்படையாக பார்ப்பவர் திருமாவளவன். அதனால் அவர்களை நீங்கள் விஜய் இதை விட்டு ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அடுத்து இந்த தொகுதி மறுவரை திட்டம் தீர்மானம்லாம் போட்டாங்க. எவ்வளவோ சொன்னோம், எதுக்காதீங்கய்யா, எவ்வளோ சீட்டு கொடுக்குறான்னு பாருங்கய்யா, தமிழ்நாட்டுக்கு குறைச்சானா எதிருங்கய்யா அப்படின்னுலாம் சொல்லி பார்த்தோம். ஆனால் தீர்மானம் உடனே போட்டாங்க. இதெல்லாம் இன்றைக்கி தென் மாநில முதல்வர் மாநாட்டில் பேசும்போது விஜய் புரிஞ்சுக்கிட்டார். அதாவது எங்களை பாதித்தால் எதிர்ப்போன்ட்டார். எல்லா பயிலும் குதிக்கிறான். குறிப்பாக அந்த டிஎம்கே ஐடிவிங்க பயில்கள்லாம் குதிக்கிறான். மாற்றி பேசிட்டார். உன் தலைவன் கருணாநிதியும் ஸ்டாலின் அவன் மாற்றி பேசாததா? நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் ஒன்று கருணாநிதி மதவாத கட்சின்ட்டு 99 நிலையான ஆட்சி வேண்டும், அதனால் அவங்களோட கூட்டணி சொல்லணும்னு சொன்ன ஆளாச்சே. உங்கள் கதையே இது தானே. அதனால் தொகுதி முறையில் நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அதையும் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. 542 தொகுதி இருக்கும் அப்படின்னா அது அப்போ நிரந்தரமாக பல வருடங்களாக இருக்க. நீங்கள் மட்டும் மாவட்டங்களை மாற்றுக்கிறீங்கல்ல, மாவட்டங்களை பிரிக்கிறீங்கல்ல. அதனால் தொகுதியை பிரிப்பதில் தவறு இல்லை. 7 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு குறைக்கணும்னு அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. நல்ல விஷயம். அதை பார்த்து நமக்கு பாதிப்பு வருதுன்னா செய்யுங்க அப்படிங்கிறது தான் விஜய்க்கு நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது முல்லை பெரியார் அணைய நீர்மட்டத்தை கூட்டணும்னு ஒரு சொல்லியிருக்கார் விஜய். 132 அடியோ 144 அடியோ. கேரளாக்காரன் எதுக்குறான். ஏன் எதுக்குறான்? முல்லை பெரியார் அணை வெள்ளக்காரன் காலத்தில் கட்டினது. இப்போ அதில் நீரத்தை அதிகம் தேக்குனா உடஞ்சதுன்னா கேரளாவுக்கு ஆபத்துன்னு அவங்க எதுக்குறாங்க. அப்போ யாராவது இந்த முல்லை பெரியார் அணையை கன்ஸ்ட்ரக்ஷனை லேட்டஸ்ட்டு இதுக்கு கொண்டு வாங்க. எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வராங்க சைனாலெல்லாம். இப்போ லேட்டஸ்ட்டு இதில் அதை கொண்டு அந்த முல்லை பெரியார் அணையை இப்போ உறுதிப்படுத்துறதுக்கு கொண்டு வாங்க. அதனால தான் கேரளாவில் இருக்கிறவங்க பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்றைக்கு இதை உயரத்தை நீங்கள் 132 அடியில் கூட நீங்கள் கொண்டு வரலாம். அது மாதிரி அது ஒரு அந்த அணை கட்டினது வெள்ளைக்காரர்கள் செய்த சாதனை. அப்படி ஒரு அணையை இப்போ கூட கட்ட முடியாது. அப்படி கட்டப்பட்ட அந்த அணையை புதுப்பிக்க வேண்டும். புதிய யுக்திகளை கொண்டு அதை கையாண்டு அந்த அணையை இன்னும் பாதுகாப்பாக கொண்டு வர வேண்டும். அப்போது தான் நீங்கள் கேட்கும் 132 அடிங்கிறது சாத்தியம் அப்படிங்கிறத விஜய்க்கு சொல்லிக்கிறோம். அடுத்த பரந்தூர் விமான நிலையம் மறுபடியும் போய் காஞ்சிபுரத்தில் இடம் பார்க்குறாங்க. அவன் பரந்தூரில் இடம் பார்த்ததே அதிகம்னாங்க. காஞ்சிபுரம் 2 மணி நேரம் ஒரு விமான நிலையத்தை, அதுவும் 2வது விமான நிலையத்தை, அதுவும் சரக்கை கொண்டு வரக்கூடிய விமான நிலையத்தை 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போனீங்கன்னா அது எப்படி நடக்கும்? அது சரியா? இல்லை செங்கல்பட்டு கொண்டு போகிறோங்கிறாங்க. ஆனால் பரந்தூர் மட்டும் இல்லைங்கிறாங்க. எத்தனை 1000 கோடியை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் செலவு பண்ணியிருக்காங்க தெரியுமா?
மெட்ரோ ரயிலெலாம் இது பண்ணி அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆக எல்லாம் பண்ணி முடிகிற ஸ்டேஜில் இருக்கும்போது இப்போ வந்துக்கிட்டு இதுவே இந்த பரந்தூரை கொண்டு வந்தது 15 வருஷம் ஆச்சு. இது ஆரம்பித்தது 10 to 15 வருஷம், 10 வருஷம் ஆச்சு. ஆக இன்னமும் முடிக்கலை. இனி ஒரு புது இடம் பார்த்து அதுக்கு ஒரு புது விமான நிலையத்தை கொண்டாந்து நடக்கிற காரியமா? அதனால் விஜய் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது போய் பார்த்தார். யார்? பரந்தூர் மக்களை. பாவம் அவங்களுக்கு அதிக இழப்பீடை வாங்கி கொடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் கோடியில் வர்ற மாதிரி இழப்பீடை வாங்கி கொடுங்க. ஆனால் நாடு முன்னேறணும், இதெல்லாம் முன்னேறணும், ஏர்போர்ட்லாம் அதிகம் வரணும், ஜனத்தொகை அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதனால் அதனால் பரந்தூர் விமான நிலையத்தை முடிவடையும் நிலையில் இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு தடவை ஆரம்பிச்சிங்கன்னா இந்த புது விமான நிலையம் வர இன்னும் 15 வருடங்கள் ஆகும் அப்படிங்கிறத விஜய்க்கு செய்திகளாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது விஞ்ஞானத்தை பற்றியும் ஒரு செய்தி. எலான் மாஸ்க் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, முக்கியமான கண்டுபிடிப்பு அவர் சொல்கிறது, அடுத்த வருடத்திலிருந்து கண் பார்வை தெரியாதவர்களுக்கு கண் பார்வை தெரிய வச்சுருவேங்கிறார். மிகப்பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கண் பார்வை தெரியாத பலவே அது இறைவன் நமக்கு தண்டிச்சதாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சில பேருக்கு பாதியில் கண் போயிடும், சில பேருக்கு பேரலிட்டிக் வந்தால் கண் பார்வை போயிடும், சுகரில் இருக்கிறவங்களுக்கு கூட சில பேருக்கு கண் பார்வை போயிடும், பிறவியிலேயே கண் பார்வை போனவங்க இருக்காங்க. அவ்வளோ பேத்துக்கும் உலகத்துக்கே மகிழ்ச்சியான செய்தியை எலான் மாஸ்க் சொல்கிறாரு. இனிமேல் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அடுத்த வருடத்திலிருந்து எப்போ கண் தெரியாதவர்கள் பார்வை கிடைக்கிற அளவுக்கு யுக்தி வரப்போகுது, கொண்டு வரப்போகிறோன்ட்டு. கண் தானமெல்லாம் பண்ணுறோம். இப்போ ஒருத்தருக்கு கண் கொடுக்கணுன்னு தானே, இறந்த பிறகு கூட அதுக்கு அவசியமே இருக்காது. குருடர்களே இனி குருடர்கள், கண் பார்வை தெரியாதவர்கள் இனி உலகத்திலேயே இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத ஒரு நல்ல செய்தியாக, ஒரு அரிய கண்டுபிடிப்பாக, நிறைய கண்டுபிடிப்பு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ரோபோட்ஸ் எல்லாம் ஏற்கனவே சொன்னேன். இப்போ இந்த மாதிரி ஒரு யுக்தியும் கொண்டு வந்தது நல்ல செய்தி. அப்புறம் ஆன்டி ஏஜிங்னா உங்களுக்கு சொன்னேன், ஜப்பான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனுடைய ஒரு பெரிய டெவலப்மெண்ட். ஆன்டி ஏஜிங் என்னென்னா 80 வயசாலி 25 வயசாக மாறிடுவான். இப்போ ஜப்பானில் என்ன சொல்கிறாங்க, மனிதனுக்கு அதை செலுத்திட்டாங்க. ஒரு மனிதனுக்கு முதல்ல இப்போ இவ்வளவு நாள் மிருகங்களுக்கு தான் செலுத்துவான். மனுஷங்க இருக்காங்களே, எதை செக் பண்ணுறதா இருந்தாலும் குரங்குக்கு ஊசி போடுவான், எலிக்கு ஊசி போடுவான். வாயில்லா ஜீவன்கள் எது கஷ்டப்பட்டுச்சுன்னா சேஃபாக பாதுகாப்பாக இருக்குன்னா அப்புறம் தான் மனுஷனுக்கு போடுவான். மிருகங்களை பற்றி எவனும் கவலைப்படுறதில்லை. வாயில்லா ஜீவன்கள் அவங்க அதனுடைய இதை தாங்குவாங்களாங்கிறதுலாம் பார்க்குறதில்ல. அதனால் இந்த தடவை ஆன்டி ஏஜிங்கை முதலில் மனிதனுக்கு செலுத்தி இருக்கிறார்கள். மனிதனுக்கு செலுத்திட்டா ஒவ்வொன்றுக்கு தனி ஊசின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்லுக்கு ஒரு ஊசி போட்டால் அவனுக்கு பல்லு இல்லாதவனுக்கு கூட பல்லு முளைக்க ஆரம்பித்து விடும். அதுக்கப்புறம் தலைக்கு ஊசி, முடி முளைக்க ஆரம்பித்து விடும். பழைய இதில் கண்ணுக்கு ஊசி, முதுமைங்கிறது அதில் தானே, எலும்புக்கு ஊசி, சதைக்கு ஊசி, அது எல்லாத்தையுமே மனிதன் இளமையாகி விடுவான். 85 வயசுக்காரன் 40 வயசு 45 வயசு இளமையாக காணப்படுவான். தூள் திறம்பட ஷைனிங்காக ஆகி சுருக்கம் இல்லாமல் வயதான தோற்றம் தெரியாமல் இருப்பதற்கு தோலுக்கும் ஊசி, இப்படி ஒன்றுன்னா கொண்டு வர்றது தான் ஆன்டி ஏஜிங். அந்த ஆன்டி ஏஜிங் ஊசியை முதலில் மனிதனுக்கு செலுத்தி விட்டார்கள் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர்கள். வெகு விரைவில் கிழடனெல்லாம் இளைஞனாக மாறப்போகிறார்கள். அப்போ என்ன ஆகப்போகுதுங்கிறது, மனிதன் இறைவனை எதிர்த்து தன்னுடைய விஞ்ஞானம் என்ற ஆயுதத்தை வைத்து இதையே மாற்றுறான். முன்னாடியெல்லாம் இப்படி யமதர்மன் வந்துட்டாரும்பாங்க, குதுக்கையில் போட்டாங்கம்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா செத்துடுவான் 25 வயசுலேயே முன்னாடி. இப்போ என்ன, கிட்னி போச்சா டயாலிசிஸ், அதுக்கு ஈரல் போயிடுச்சா ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை. இப்படி மனுஷன் கூட்டிக்கிட்டே போகிறான் ஆயில. முன்னாடி எல்லாம் சுகர் வந்தவங்க டேப்லெட் சாப்பிட்டு இருந்தால் நமது முன்னோர்கள்லாம் சின்ன வயசில் செத்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ரத்தத்தில் சுகர்னு ஒன்று இருக்குது, அது கூடக்கூடாது அப்படிங்கிற யுக்தியை கண்டுபிடிச்சி மாத்திரைகள்லாம் கண்டுபிடிச்சி இது பண்ணிடுறாங்க. ஆனால் எலான் மாஸ்க் என்ன சொல்கிறாரு, நோயே இல்லாத மனிதனும் உருவாங்கிடுவாங்கிறது.
வருங்காலத்தில் நோயே இல்லாத ஆஸ்பத்திரியே தேவை இருக்காது. அதனால தான் சொல்கிறாரு, எம்பிபிஎஸ்லாம் படிக்காதாங்கிறார். அவ்வளவு விஞ்ஞானம் முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதும் மகிழ்ச்சிகரமான செய்தி. அதனால் வயதானவர்கள் எல்லாம் இளைஞர்களாக மாறக்கு போகும் இந்த ஒரு தருணத்தை சிறந்த ஒரு கண்டுபிடிப்பாக நாம் பாராட்டியே ஆக வேண்டும் என்பது அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.